வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப்பு. சளி இருமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி சூப் பண்ணி குடிச்சிங்கன்னா அவங்களுக்கு எனர்ஜி லெவல் நல்லாயிருக்கும். இந்த சூப் பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கேரட்டை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். முருங்கை பீன்ஸை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்வீட் கார்னை உதுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. கேரட், முருங்கை பீன்ஸ், கார்ன் எல்லாத்துலேயுமே நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. அது மாதிரி ஃபைபர் கண்டென்ட் அதிக அளவில் இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் மக்காச்சோளத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க. ஒரு கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கோங்க. பொடியாக கட் பண்ண முருங்கை பீன்ஸ், பொடியாக கட் பண்ண கேரட், உதுத்தி வச்சுருக்க கார்ன் இதை ஆட் பண்ணிக்கோங்க. கார்னை பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சூப்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். சப்போஸ் சூப்போட அளவு கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெஜிடபிள்ஸோட அளவை கூட்டிக்கோங்க. அது மாதிரி கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றுறீங்கல்ல, அதோட அளவையுமே நீங்கள் கூட்டிக்கிட்டிங்கன்னா சூப்போட அளவு கூடிரும். இப்போ தண்ணி 1 டம்ளர் அல்லது 2 டம்ளர் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும்போது சூப்புக்கு ஒரு திக்னஸ் கிடைக்கும். அது மாதிரி டேஸ்ட்டுமே அருமையாக இருக்கும். சூப்போட ஃப்ளேவர் ரொம்பவே அருமையாக இருக்குது. மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சளி இருமல் போன்ற தொந்தரவு இருக்கும்போது இந்த மாதிரி சூப் வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி லெவல் நல்லாயிருக்கும். ஸ்வீட் கார்ன் வெஜிடபிள் சூப் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.